அப்புறம் சார், நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு என்ன நெசசிட்டி நான் தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்டர் வெங்கட், இது உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. இல்ல சார், கோர்ட்ல கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல ஏதாவது காரணம் வேணும், அதான் கேட்டேன். ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போல. எப்ப பாரு ஒரே சண்டையா இருக்கு. ராத்திரிலாம் நிம்மதியா தூங்க முடியல. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே டார்ச்சரா இருக்கு. இந்த டீடைல்ஸ் சொல்லுங்க போதும். சார், அவங்களும் மனப்பூர்வமா சம்மதிச்சு தானே இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டாங்க? ஏன், எதுக்கு உங்களுக்கு அந்த டவுட்? இல்ல சார், நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஏன்னா கோர்ட்ல சில பேர் அவங்க ஒய்ஃப்னு சொல்லி வேற ஒரு பொண்ணை வச்சுலாம் டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க சார். அந்த மாதிரி ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றோம். தப்பா எடுத்துக்காதீங்க சார். ரெண்டு பேரும் மனப்பூர்வமாக தான் கையெழுத்து போட்டிருக்கோம். சார், நான் உங்க ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஏன்னா அவங்களுக்கும் இதுல விருப்பம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். மிஸ்டர் வெங்கட், இதை பற்றி ஆல்ரெடி பாலகிருஷ்ணன் சார்கிட்ட பேசிட்டேன். எல்லா டீட்டெயில்ஸுமே அவருக்கு நல்லா தெரியும். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட இன்னும் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சா மட்டும் போதும். சாரி சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைக்கும். இது என்னோட முதல் கேஸ். என்னோட முதல் கேஸ்ல கண்டிப்பா நான் ஜெயிக்காம விட மாட்டேன் சார். அட் எனி காஸ்ட் உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தராம நான் விட மாட்டேன் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இது எல்லாத்தையும் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? ப்ளீஸ் டூ. தேங்க்யூ சார். லலிதா, HR டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் போட்டு கொடுமா. ஏன் நீயே போட்டுக்கோ. ஏன் நீ போட்டு கொடுக்க மாட்டியா? உங்ககிட்ட எல்லாம் சிரிச்சு பேசினதுனால வந்த வேணா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் இவ்வளவு தூரம்? இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் பார்த்துட்டு போலான்னு. சரி, நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? உள்ள போய் பார்த்துட்டு போக வேண்டியதானே சார்? இருக்கட்டும் தம்பி, பரவாயில்ல. என்ன இருந்தாலும் அவர் கம்பெனிக்கு ஓனரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கத்தான் நல்லது. சார், எவ்வளவு நேரமா சார் வெயிட் பண்றீங்க? இப்பதான் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. என்னது 10 நிமிஷமா? ஏமா லலிதா, சார் யாரு தெரியல? நம்ம பாஸோட மாமனாரு. அவரை போய் வெயிட் பண்ண வச்சிருக்க? பாஸுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். HR டிபார்ட்மெண்ட் ஃபோன் போடுனா ஃபோன் போட்டு தர மாட்டேன் நான் சொல்றேன். சிவா சார்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் தான் வெயிட் பண்ண சொன்னாரு. அவர் சொன்னா நீ உட்கார வச்சிருவியா? இந்த பிரச்சனையை நான் எங்க கொண்டு போறேன்? தம்பி கொஞ்சம் இருப்பா. பாருங்க சார். சார் நீங்க முத வாங்க சார். வேணாம் தம்பி, மாப்பிள்ளை ஏதோ முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. இப்ப போனா அவருக்கு தொந்தரவா இருக்கும். சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நீங்க வாங்க சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வேணாம் தம்பி, மாப்பிள்ளை கோச்சிக்கு போறாரு. அதெல்லாம் கோச்சிக்க மாட்டார் சார். அப்படியே கோச்சிக்கிட்டா நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்கு இருக்கேன் சார்? நீங்க இங்க உட்கார்ந்து சக்தி மேடத்துக்கு தெரிஞ்சு அவங்க என் மேல கோவப்படுவாங்க. அவங்கள என்னால சமாளிக்க முடியாது. நீங்க வாங்க சார், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அட வாங்க சார். கடவுளே,
கடைசி வரைக்கும் என் மாமாக்கு என் மேல பாசமே வராதா? இவர் ஏன் இப்படி இருக்காரு? இவரை மாத்தவே முடியாதா? நானும் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன், என்னால முடியவே இல்லை. இவர் இப்படியே தான் இருப்பாரா? ஒருவேளை நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டா எல்லாரும் இதை எப்படி எடுத்துப்பாங்க? இதை நான் எப்படி என் வீட்டுல சொல்ல போறேன்? இது எதுவும் நடக்காம நீதான் கடவுளை என்னை காப்பாத்தணும். இதெல்லாம் தெரிஞ்சா எங்க அப்பா அம்மா உயிரையே விட்டுருவாங்க. வாங்க சார், வாங்க, தைரியமா வாங்க. பாஸ் யார் வந்திருக்காருன்னு பாருங்க. நல்லா சார், இருக்கீங்களா மாப்ள? நீங்க பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மெதுவடியா மசாலா வடையா சார்? ஐயா ரன்பீர் வேண்டாம்ப்பா. நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சார், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். உட்காருங்க. பரவாயில்ல மாப்ள, நீங்க ஏதோ பிஸியா இருக்கீங்க. நான் வெளில வேணா வெயிட் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மீட்டிங்ல. சார் இதுல ஒரு சைன். சார், ஹலோ சார், நீங்க எப்படி சார் இங்க? தம்பி நீங்க இங்க தான் வந்திருக்கீங்களா? ஆமா சார். வெங்கட், அங்கிள் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதை ஏன் சார் கேக்குறீங்க? சார் தான் நான் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கொடுத்தாரு. வாய்ப்பு புரியல. அது ஒரு பெரிய கதை சார். காலையில ஒரு பஜாரியோட சரியான சண்டை ஆயிடுச்சு சார். அந்த பொண்ணால நான் இங்க வர லேட் ஆயிட்டே இருந்துச்சு சார். அந்த நேரத்துல சாரோட ஆட்டோல தான் ஷேரிங்ல வந்தேன். சார் மட்டும் இடம் கொடுக்கலனா நான் இங்க வந்து சார இன்னும் லேட்டா இருக்கும் சார். என்ன சார்? சார் இவர் தான் சார் நான் சொன்னேன் என்னோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இவர் ரொம்ப நல்ல டைப்பா இருக்காரு. ஒரு அரை மணி நேரம் தான் பேசியிருப்போம். பல வருஷம் பழகின மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ சார், அது என் நேச்சர் சார். எல்லார்கிட்டயும் நான் ரொம்ப ஈஸியா பழகிடுவேன். ஆமா தம்பி, நீங்க வந்த வேலை முடிஞ்சுதா? கிட்டத்தட்ட சார். ஆமா, இவர் உங்க கிளையண்ட்னு சொன்னீங்களே, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் லாயர் சார். வக்கீலா நீங்க? நல்ல விஷயம் தம்பி. ஆமா, இங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதுவும் சார் நம்ம சிவா சார் இருக்கார்ல. வெங்கட், இட்ஸ் ஓகே. நான் சொல்றேன் அப்புறம். உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டீங்களா? நீங்க கிளம்பலாமே. சார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தான். இதுல நீங்க இன்னும் சைன் பண்ணல. சரி, கொடுங்க. என்னாச்சு மாப்ள? இல்ல, பெண்ணு சரியா எழுத மாட்டேங்க. இந்தாங்க மாப்ள, இந்த பேனால கையெழுத்து போடுங்க. வாங்கிக்கங்க மாப்ள. இந்தாங்க வெங்கட். ஓகே சார். இந்தாங்க. தேங்க்யூ சார்.
தேங்க்யூ ஸோ மச். ஆ. அப்புறம் ஹியரிங் டேட் கேட்டு சொல்கிறேன். அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்துருங்க. ஆ. ஜட்ஜி ஏன் என்னாச்சுன்னு ஏதாவது காரணம் கேட்பாரு. நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள், அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லட்டும். அதெல்லாம் கேட்ட பிறகுதான் ஜட்ஜி 2 இட்ஸ் பேருக்கும் ஓகேங்க. இட்ஸ் ஓகேங்க. அதான் தெரியுமே, ஏற்கனவே எல்லா ப்ரொசீஜரையும் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க. ஓகே ஓகே சார். அப்போ நான் கிளம்புறேன் யா சார். யா ப்ளீஸ். சார் நான் கிளம்புறேன் சார். அடுத்து எப்போ சந்திக்க போகிறேன்னு தெரியல, ஆனால் அடிக்கடி உங்களை சந்திக்கணும்னு தோணுது சார். கண்டிப்பா தம்பி, நீங்க தான் நெருங்கி வந்துட்டீங்கல்ல, அடிக்கடி சந்திப்போம். அப்புறம் இது உங்க முதல் கேஸு, அதுவும் என் மாப்பிள்ளை கிட்ட இருந்து வந்திருக்கு. என் மாப்பிள்ளைக்கு எது சாதகமா இருக்கோ அதை நல்லபடியா பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்து இவர் மூலமா நிறைய கேஸ் வரணும், நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். என்ன மாப்பிள்ள, நான் சொன்னது சரிதானே? சரிதான். நான் கிளம்புறேன் சார். சரிப்பா. வரேன் சார், வரேன். தம்பி, சார் ஐயோ சார், நீங்க எனக்கு அடிக்கடி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க சார். சூப்பர் சார். இந்த ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம் சார். இது இல்லைனா நான் கோர்ட்டுக்கே போக முடியாது சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னப்பா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? நீங்க போறது என் மாப்பிள்ளையோட கேஸுக்கு. அதுக்காக நான் எந்த உதவி வேணாலும் செய்வேன். தம்பி, இப்பவும் சொல்றேன், என் மாப்பிள்ளைக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரணும், புரியுதா? கண்டிப்பா சார். சிவா சார், இதோட ஜெராக்ஸ் காப்பி உங்ககிட்ட இருக்குல்ல? 1 செகண்ட் இருங்க. யா என்கிட்ட ஆ இருக்கு. ஃபைன். ஓகே சார். அப்ப நான் வரேன் சார். வாங்க தம்பி. மாப்பிள்ள, ஆ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உட்காருங்க. ஆ. ஆ? சக்தி, நீ இங்கதான் இருக்கியாம்மா? வேற யாரோ அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைச்சம்மா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அக்காவும் மாமாவும் எப்படி இருக்காங்கம்மா? ஆ மாப்பிள்ள, ம்? வீட்டுல அம்மா அப்பா பாட்டிலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. தாரணி கூட அங்கதான் இருக்கிறதா கோதாவரி சொன்னா மாப்பிள்ள. ஆமா. சரிங்க மாப்பிள்ள, அப்ப நான் கிளம்புறேன். வரமா? என்னாச்சு? வந்தீங்க, எதுவுமே பேசவே இல்லை. ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன். அம்மாடி, வரட்டுமாமா? என்ன வந்த உடனே கிளம்பிட்டீங்க? சக்திக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போலாமே. எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு விசாரிக்கலாமே. மாப்பிள்ள, நான் பொண்ணு கொடுத்தது உங்களுக்கு. நீங்க எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள. வளர்த்த அம்மாவையே பெத்த அம்மாவா பாத்துக்கிறேன். நீங்க என் பொண்ணை நல்லபடியா வச்சுக்காமலா இருப்பீங்க? உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. எந்த காலத்துக்கும் என் பொண்ணு கண் கலங்க விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் பொண்ணுகிட்ட பேசிட்டு போற மாப்பிள்ள. மடி, எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் மாப்பிள்ளை மட்டும் நீ விட்டு கொடுக்க கூடாதுமா. நீ நம்ம வீட்டுக்கே வரதா இருந்தாலும் அது மாப்பிள்ளையோட தான் வரணும். கடைசி வரைக்கும் நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணுமா, அது போதுமா எனக்கு. நான் இருக்கிற 2 பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்துட்டு சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன்.
நான் கிளம்புறேம்மா. வரட்டுமா? ம், வரேன் மாப்பிள்ள. ஆ. உடம்ப பாத்துக்குமா. வரேன். சரிப்பா. ம். ம். ஆமா மாப்ள, வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸ்ல இங்க இருந்து கிளம்பிடுவேன். இவன் இன்னும் போலையா? செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும். நீ என்ன நம்பலையா? டேய், நிஜமா சொல்றேன்டா, நான் அங்க தான் வந்துட்டு இருக்கேன். என்ன நம்பு மாப்ள. யார் இது சும்மா சும்மா கொட்டிட்டு இருக்கிறது? என் கையில மட்டும் மாட்டுனீங்க, அவ்வளவுதான். ஒருவேளை இவ்வளோ இருக்குமோ? இருக்காது. அப்ப யாரா இருக்கும்? இதோ மாப்ள, இப்ப கண்டுபிடிச்சிருவேன். நானே உனக்கு சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல, இப்ப கண்டுபிடிச்சிருவேன். நீயா? நான் அப்பவே நினைச்சேன், என்ன பிடிக்காதவங்க யாரோ தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும்னு. அது நீயா இருப்பேன்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன கொட்டிருப்ப? உன்னை கொட்டுறதுக்கு எதுக்கு தைரியம் வேணும்? உன்னை பார்த்தாலே கோவத்துல அப்படியே கொட்டும் போல தோணுது. தோணும். ஏமாந்தவனா இருந்தா தோணுமே. போனா போகுது பொண்ணுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஒண்ணு விட்டனு வையே, செவுல அவளு கேக்கும். ஏய், நீ என்னடா படிச்சவ மாதிரியா பேசுற? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, நீ கிளையண்ட்னு சொன்னது சிவா சார் தானா? உன்னெல்லாம் நம்பி ஒரு வேலை கொடுத்திருக்காரு பாரு, பாவம் அவரு. எதுக்கு பாவம்? ஆளு உயரமா வளர்ந்துட்டா மட்டும் பத்தாது, அறிவும் கொஞ்சம் இருக்கணும். நீ ஒரு வெத்து வெட்டுன்னு தெரியாம உன்கிட்ட போய் வேலை கொடுத்திருக்காரு பாரு, அத நினைச்சதான் பாவமா இருக்கு. நானாவது வளர்ந்திருக்கேன், ஆனா நீ ஆளும் வளரல, உனக்கு அறிவும் வளரல. உன்ன மாதிரி லூசுக்கெல்லாம் ஜீனியஸோட அறிவை பத்தி எப்படி தெரியும்? லூசுங்கெல்லாம் மத்தவங்களே லூசுன்னு தான் நினைக்கும். என்னது, நான் லூசா? நீ லூசு, உங்க அம்மா லூசு, உங்க அப்பா லூசு, ஏன் உன் குடும்பமே லூசுடா. ஏய், உன்னை பத்தி பேசினா நீ என்ன பத்தி மட்டும் பேசு. எதுக்கு என் ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசுற? அப்புறம் நானும் உன் ஃபேமிலியை பத்தி பேச வேண்டி வரும். எங்க ஃபேமிலிய பத்தி பேசிடுவியா? எங்க பேசு பார்க்கலாம். அப்புறம் தெரியும் இந்த அனுவ பத்தி. அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிறது? இப்பவே தெரிஞ்ச நீ சரியான பஜாரின்னு. யாரு, நான் பஜாரியா? ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு பஜார்ல ஊதுபத்தி விக்கிற மாதிரி இருந்துகிட்டு என்ன பார்த்து பஜாரின்னு சொல்றியா நீ? நான் ஊதுவத்தி விக்கிற மாதிரி இருக்கனா? நீ நல்லா உருளைக்கிழங்கு போட்டாவுக்கு சுடிதார் போட்ட மாதிரி இருந்துகிட்டு என்ன சொல்றியா? உருளைக்கிழங்கு போட்டா கூட சாப்பிடறதுக்கு யூஸ் ஆகும், ஆனா நீ எதுக்குமே யூஸ் ஆகாத மொட சாம்பிராணி. யாரு சொன்னா சாம்பிராணி எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு? இப்ப நான் தானே சொன்னேன், அது கூட தெரியலையா அவனுக்கு? ஐயோ ஐயோ. சீ, உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? அத நான் சொல்லணும், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இனிமே என் கண்ணு முன்னாடி வந்துராத. வந்த இப்ப கையால தான் கொட்டின, அடுத்த தடவை சுத்தியால வச்சு மண்டையை உடைச்சிருவேன். அந்த சுத்திய வச்சவன் பல்ல உடைச்சிருவேன். ஏச்சி, மூஞ்ச பாரு, காலாய்க்க கூட தெரியல, பேச வந்துட்டான். சிப்ப, நீயும் மூஞ்சியும் போ நிக்காம ஏய், போ. எது போவா? ஏய், போடா டேய். பார், நான் உங்ககிட்ட சாரிலாம் கேட்க வரல. இது எல்லாமே நடக்கும் தெரிஞ்சுதான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதில் நீ வருத்தப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன, உங்கள் அப்பா இந்த டயத்துக்கு வந்திருக்க கூடாது.
நீ ஒன்றும் கவலைப்படாத. டிவோர்ஸ் ஆன உடனே நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசி புரிய வச்சிடுறேன். என்ன பேசி புரிய வைக்க போறீங்க? இல்ல, உன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு பெருசா மேரேஜ் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு முட்டாள்தன காரியத்தையும் செஞ்சிடாதீங்க.